வணக்கம் பாலமுருகன். கவர்மெண்ட்டு என்னைக்கு இந்த கஞ்சா சங்கரை பிடிச்சிச்சோ அன்னையில இருந்து நல்லா கஞ்சாவை மண்டையில தேய்ச்சவை மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கான் இந்த சைமன் செபஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான். சிறையில் சவுக்கு தாக்கப்பட்டார் என்கிறார்கள். அது பத்தி என்ன? கஞ்சா வழக்கு வேற போட்டிருக்கு. அதெல்லாம் கூடுது. எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட? வச்சது யாரு? அந்த அளவு அதிகமா சொல்றாங்க சார். முதல்ல 400 கிராம், நாங்க இப்ப 3 கிலோன்ற மாதிரி 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆக்குறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை. சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயல். அதெல்லாம் எனக்கு ஒரு வன்மம் உண்டு. என் ஆடு மனதிற்கு அடங்காத ஒரு பெருநேர் தெரிந்து கொண்டிருக்குது. என்னை மாதிரி ஒரு காட்டான் உட்கார்ந்தவரை வந்து பாரு, சரிச்சு ஓடுவான். இந்திக்கார பையெல்லாம் அவனே பட்டி கட்டி அவனே போயிட்டு இருப்பான். வேற எங்கிக்கு பத்து வெளுக்கிறேன்னு தெரியாது. ஒரே வாரத்துல பெட்டியை கட்டிடுவான். கஞ்சா வச்சிருந்தான் போடுற, பதில் வச்சிருந்தான் போடுற, பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான், கற்பழிச்சு போடுற, அங்க ஒரு பாலியல் சொல்ல போடுற, ஒரு 1000 பேரத்துக்கு உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க. என் தலைக்கு மேல என் தலைவன் படம் ஒரு கும்பனை ஒண்ணு நம்பாது. நான் வென்றுட்டேன். பல பேரை கொண்டு எப்ப பார்த்தாலும் எங்க போய் பேட்டி எடுத்தாலும் அவன் சொல்லக்கூடிய பேச்சு இப்போ முழுசா கஞ்சா சங்கருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை தவிர வேற எந்த வேலையுமே அவன் பார்க்கறது கிடையாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அதாவது இங்க போலீஸ், கவர்மெண்ட், மத்திய ஒன்றிய அரசு எது எங்க யாரு என்ன வேலையை செய்யறாங்க அப்படிங்கறதுலாம் அவனுக்கு கவலை கிடையாது. எல்லாத்தையுமே ஸ்டாலின் தான் செய்யறாரு அப்படிங்கிற பெரிய போபியோ அவனை பிடிச்சு பயங்கரமா ஆட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு. கஞ்சா சங்கரா சவுக்கு சங்கரா, சவுக்கு சங்கர கஞ்சா சங்கரா நீங்க மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற புதிய தத்துவத்தை எடுத்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கா. அப்படி ஊருக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆமாடா கஞ்சாவா தான் வச்சுன்னு அவங்க உதவியாளரை கொண்டு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அது சம்பந்தமா இப்ப நேரடியா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவங்க கண்ணை இன்னும் முழிச்சு பார்க்காத பச்சை குழந்தைய மாதிரி இந்த அரசு வந்துகிட்டு தான் இவர் மேல கஞ்சாவெல்லாம் அள்ளி கொண்டு போட்டு புதுசா ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இவன் இங்க உலக. அதுல இவன் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே தன்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய வம்மம் இருக்கு பாத்தீங்கல்ல. இவன்லாம் ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை தகுதிங்கிறது சுத்தமாவே இவனுக்கு கிடையாதுங்கிறத அடிக்கடி அவனே நிரூபிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி மாட்டிக்குவான். அதன் அடிப்படையில இவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்மன வம்மம் இருக்கு பாத்தீங்கல்ல, குறைந்தபட்ச பொது வாழ்க்கைக்கு யோக்கியதே இல்லாத ஒரு கேடுகட்ட முண்டதாங்கிறதுக்கான விஷயம்தான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய வம்மம் பெரு நெருப்பு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கான். அதுவும் இந்திக்காரன்னா இவன் கண்ணுல அதானி, அம்பானி, அந்த டாடா இந்த மாதிரி பெரும் முதலாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா. பார்ப்பன பணியாட்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையாக நமது நம்மளோட இந்திய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே அள்ளி கொண்டுட்டு போய் அவங்க கையில அவங்க மடியில அள்ளி கொட்டினா மோடிய இவன் ஒண்ணு சொல்ல மாட்டான். அங்க இருந்து வரக்கூடிய பெர்சன்டேஜ் எலும்பை வாங்கி கடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கூலிக்கு மாரடிப்பதற்காக ஊர்ல இருந்து வர்றாங்க பாருங்க. இங்க யாருமே செய்வதற்கு புறக்கணிக்கப்பட்ட வேலைகள் நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இங்க இருக்கிறவெல்லாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் கௌரவமான இடத்துக்கு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறான். அங்க இருந்துட்டு இங்க செய்ய முடியாத வேலைகளை வந்துகிட்டு அவன் செய்ய வர்றான். இப்படி வேலையை சரிசமமாக்குறதுக்கு அவங்க கூலி கிடைச்சா போதும். வர்றவன் மேலே இவனுக்கு தீராத பொம்மை ஆள் மனதுக்குள்ள இருந்து உள்ள வளர்ச்சியும் கெடுத்து நாசமாக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான சிந்தனை இருப்பாங்க, அதையும் ஒழிச்சு கட்டணும். அந்த பன்முக சிந்தனையை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி இங்க கொத்தனார் வேலை செய்யறதுக்கு, கூலி வேலை செய்யறதுக்கு அங்கிருந்து வர்றான் பாத்தீங்கல்ல, அவன் மேல எல்லாம் கஞ்சா கேஸ போடுவேன், ரேப் கேஸ போடுவேன், பொண்ணை கைய பிடிச்சு கேஸ போடுவேன்னு பொது வெளியில ஒருத்தன் வந்துகிட்டு சொல்றான்னா இதை விட ஒரு கேடு கெட்ட ஒரு வேலை எங்கேயாவது செய்ய முடியுமா? ஆனால் இதே வேலையைத்தான் நேத்துக்கு இந்த சங்கரை கொண்டுட்டு வந்து இங்க கோர்ட்ல வந்துட்டு சரண்டர் பண்றதுக்கு போலீஸ் கூட்டிட்டு வரும்போது பொங்கல் வாங்கி கொடுக்கும்போது என்னை பொட்டனில அடிச்சாங்க மேடம் சொல்லி மேஜிஸ்ட்ரேட் போய் சொல்றான். இவன் எப்படி மேடையில வளர்றானோ அதே மாதிரி அவன் வளர்றான்.
அதே மாதிரி என் கையெல்லாம் முறுக்கி விளையாண்டாங்க போலீஸ். இதை விட ஒரு எச்ச பொறுக்கிகளை எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போமா? இவையெல்லாம் வந்து சேனல் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு ஊர் நாயம் பேசிட்டு இருந்திருக்காங்க பாத்தீங்கல்ல. அவங்க அப்படி வந்தாங்க, இவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி இவன் பேச்சுக்கு ஒருத்தன் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு லைக் போட்டுருந்தா பாருங்க, அவன் எந்த அளவுக்கு மனநிலையில இருந்திருப்பான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். இதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இவன் போற வர்ற இறத்துல எல்லாத்தையுமே இவனுக்கு சாத்துப்படி கொடுக்கறதுக்கு பெண்கள் அனைவருமே வந்துகிட்டு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இங்க சாதாரணமா ஒரு கேஸுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க பாட்டுல வருவாங்க, கோர்ட்டுக்கு வருவாங்க, கோர்ட்டை அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவன் ஒரு யூடியூபுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பேசின இந்த பேச்சு எந்த அளவுக்கு சாமானிய மனிதர்களையுமே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேற்றுக்கு இவன் எங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வர்றானோ அங்கே எல்லாம் விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து இவனை 4 அடியாவது அடிக்காம விடக்கூடாதுங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு பெண்கள் வந்து நிற்கும் போது இவனுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அல்லக்கைகள் வக்கீல்கள், அல்லக்கை கூஜாக்கள்லாம் ஒண்ணுட்டு எப்படிமா வந்துகிட்டு நீ வந்து வழக்கமாத்த தூக்கிட்டு கோர்ட்டு வளாகத்துக்குள்ள வரலாம்? அதே பாணி, அதே பாலிசி, அதே அணுகுமுறை. எப்படி இந்த சீமான்கிற மைக்கு முன்னாடி நின்று என் பிள்ளைகளை நீ வந்து பாலியல் பலாத்காரம் செய்தால் நான் சிங்கள வீட்டுக்குள் பூந்து ஒரு பொண்ணை இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணினானா 10 பொண்ணை இவன் பண்ணுவேன்னு பேசிருக்கக்கூடிய இந்த எச்சவாயி அதே மாதிரி இவன் மைக்ல வந்து உட்காந்துக்கிட்டு தனது வாழ்வினையர் தனது ஒய்ஃபையே கேவலமா வந்து சேனல்ல எழுதிவேன்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கி. இவன் எல்லாம் மனிதர்களே கிடையாது. இவன் வந்து மிருகத்துக்கும் கீழானவன். மிருகம் கூட வந்துகிட்டு இந்த வேலையை செய்யாது. மிருகம் கூட தன்னுடைய அந்த இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு கிராஸ் பண்ணி கூட போயிடும். ஆனா மனிதன் மிருகம் எந்த கட்டத்துக்குள்ளையும் சேராத ஒரு கேடு கெட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பாலியல் பொறுக்கிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்க கோர்ட்டு வளாகத்துல அவங்க தனது எதிர்ப்பை காட்டுவதற்கு விளக்கமாத்தையும் செருப்பையும் காட்டி எடுத்துக்கிட்டு வந்து கோர்ட்டு வளாகத்துல நின்னா இவன் வந்து அதே பாலிசில மிரட்டுறான் பாருங்க. எப்படிமா வந்துட்டு நீ வந்துட்டு விளக்கமாத்தையும் கொண்டுட்டு இங்க வரலாம் அப்படிங்கும் போது பெண்கள் மிகவும் தெளிவாக அதற்கு பதிலை கொடுத்தார்கள். ஏன் இங்க வரக்கூடாதா? உனக்குன்னு தனியா சட்டம் போட்டு எழுதி வச்சிருக்கா? கோர்ட்டு வளாகத்துல எப்படி வரக்கூடாது? கோர்ட்டு வளாகத்துல வரக்கூடாது, எப்படி நீ வரலாம் என்பது கோர்ட்டுக்குள்ளதான் வரக்கூடாது. கோர்ட்டுக்குள்ள நீயே சவுண்டு கொடுத்து பேசக்கூடாது. கோர்ட்டுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அந்த மாண்பு நல்ல வளைந்த மாண்பு. அங்க உள்ள போனா மை லார்ட் அப்படின்னு நின்றுட்டு சவுண்டே இல்லாம உனோட கருத்தை சொல்லிட்டு வெளியில வரணும். ஆனால் உனது கருத்தை தெரிவிப்பதற்கு, உனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு கோர்ட்டு வளாகத்தை பயன்படுத்தலாம். தீர்ப்புகளையே விமர்சிக்கலாம். நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளையே விமர்சிக்கலாம். தீர்ப்புக்குத்தான் உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளோட ரைட்ஸ். அது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இயல்பாக தெரிந்திருக்கிறது. ஆனால் இந்த கஞ்சா சங்கரின் அந்த கூஜாக்களும் அந்த அல்லக்கைகள் எடுபடிகளும் அங்கேயே வந்து ஆளுகளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறது. எப்படிமா நீ வரலாம்னு சொல்லிட்டு இந்த மிரட்டல் ஒவ்வொரு இடங்களிலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது பேட்ஸை ஏமா நீங்க அணிலை கேட்டா அதுல நேரடியாவே அங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்லிட்டாங்க, மேம் எனக்கு வந்து அடுத்த வாரம் வந்து திருமணம் ஆக போகுது. இந்த கேடு கட்ட எச்ச பொறுக்கி பண்ணின வேலை சேனல்ல வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் நிறைய உயர் பதவிகள் அடைஞ்சிருக்காங்க. ஊர் முழுக்கவே பேசி நாரடிச்சக்கூடிய விஷயம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையுமே பாதிப்பதற்கான சூழ்நிலை உண்டாயிருது. அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் வைப்ரேஷன் உண்டாயிருக்குது. ஏன்னா எங்களை பார்த்தா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்குமே அந்த பதட்டம் இருக்கு. நான் கட்டிட்டு போகக்கூடிய மாப்பிள்ளை வீட்லயுமே அந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கு. இவன் என்னடா வந்து உட்காந்துக்கிட்டு அங்க டிராவல் பண்ணும்போது உன் போன் நம்பரை கொடு, உன்னை மிரட்டவே அங்கேயும் மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கா மேம் அப்படின்னு சொல்லி நேரடியா வந்துகிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே வந்துட்டு அந்த பொண்ணு அதனாலதான் நாங்கெல்லாம் பேட்ச் அணியல, நான் இந்த நாயை வந்துட்டு தொட கூட கிடையாது, இவன் எவ்வளவு பெரிய பொய் சொல்றான் பாருங்க மேம், இவன் தான் வீராதி வீரனா அப்படின்னு சொல்லி நல்லா கழுவி வந்து அங்க ஊதியிருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவனுக்கு வந்து மைக்கு முன்னாடி உட்காந்து கொட்டம் அடிச்சாங்க, இங்கிலீஷ்ல கொட்டம் அடிக்கிறாங்க. நான் எதுக்காக நான் ஜெயிலுக்கு போக முடியும்? பின்னாடியே அந்த இந்த மண்டையா இருக்கான் பாத்தீங்கல்ல, பழச்சு சிவி கொண்ட போட்டு இருக்கக்கூடிய இந்த பெலிக்ஸ் மண்டையன். ஆமா தோழர், நீங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் உடன்படுறேன். எப்படி கிண்டி 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 கேள்வியை கேட்டுவிட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டு என்ன விட்டுருக்கான்னு கேட்டா மன்னிப்பு கடிதம், ஓலா கடிதம் விட்டுருக்கானுங்க. மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புங்கிறது ஒரு படத்துல விஜயகாந்த் சொல்லியிருப்பாரு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு.
இவனுங்களுக்கு பிடிச்சது, இவனுங்களுக்கு நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை தான். RSS, BJP, அடிவரடி கும்பல்கள் அனைத்துக்குமே எழுதி நெத்தியில் ஒட்டி இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த மன்னிப்பு. அந்த மன்னிப்பு ஓலா நாடகத்தை எப்படி விட்டுருக்காங்கன்னு கேட்டா, இவன் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு இவன் விடல, இவனுடைய சேனலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய கச்சார வந்துகிட்டு இந்த கருத்துக்கு நாங்கள் உடன்படவில்லை, நாங்கள் எங்களுக்கு வர மன்னிப்பை கேட்கிறோம்னா நீயா தப்பு பண்ண, நீயா சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுத்த, உன்னோட பேச அங்க வந்து இவனை பிடிச்சிருக்கக்கூடிய இடத்த இவன் சொல்லியிருக்கணும், நான் தான் அந்த வார்த்தையை பேசினேன், அந்த வார்த்தைக்கு நான் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பை கோருகிறேன் சொல்லி எங்க தெரிவிக்கணும்? உனக்கு எங்க நடந்துகிட்டு இருக்கு? கேஸுக்கு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்ல நீ எழுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு நீ சேனல்ல மீடியால இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல நான் மன்னிப்பு கேட்க கடிதம் விடுறேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்த நாடகம் நடத்திட்டு, எப்படி ஆளுகளை ஏமாத்திக்கிட்டு, எப்படி குளிப்பாட்டிக்கிட்டு, இவனுங்கெல்லாம் மீடியாக்கள், இவனுங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்துறாங்க. பாத்தீங்கல்ல, ஒன்னா நம்பர் முதல் அடிக்கக்கூடிய மொல்ல மாதிரிகள் இவங்க ஃபுல்லா அசந்தவங்கிட்ட தொடையில கயிறு என்ன படத்தையே திரிச்சு தான் மட்டுமே வாழக்கூடிய சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய கேடுகட்ட 4ஆம் நம்பர் பொறுக்கி கூட்டம் தான் இந்த கும்பல்கள். அதுல இவனை அடிக்கிறவன் இவனை பிடிச்சதுல இருந்து கண் மயக்கம் மதி மயக்கம் அற்று போய் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எதுவுமே செயல் இழந்து போய் அலையறான் இந்த சீமான். அதற்கு உதாரணம் தான் இவன் காலையில ஒரு பேச்சு பேசுனதும் அதே பேச்சை மறுத்து சாயந்தரம் பேசக்கூடிய பேச்சும். இன்னும் நிறைய இவர்கள் பேசுவார்கள். நாள் நன்றாக நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கட்டம் கட்டி உங்களை பாடையில் தூக்கக்கூடிய உங்களது கட்சியை, உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய அயோக்கியத்தனங்களை அத்தனையும் தூக்குவதற்கு இன்னும் 28 நாள் இருக்கு. சீக்கிரமா கரை சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க எல்லாம் சேருவீங்க. அது வரைக்கும் நீங்க நடத்தக்கூடிய அத்தனை நாடகத்தையுமே இன்னும் ஓப்பனா நடத்துங்க. ஆரம்பிக்கலாம்.